கரூர் கூட்ட நெரிசலில் குடும்பத்தினரை இழந்த பிரபாகரன் செல்வகுமார் என்பவர் சிபிஐ விசாரணை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனை வாபஸ் பெறச் சொல்லி திமுகவினர் மிரட்டுவதாக கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நானும் என் பாப்பா என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். பிரபாகரன் செல்வகுமாரின் இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அதிமுக குடும்பத்தினர் இருவரை பரிதாபமாக இழந்த துயரில் உள்ளவர் என்றும் பாராமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம், வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மிரட்டல் போன்ற துணியில் பேரம் பேசியதாகவும், ஆனால் அதனை பிரபாகரன் மறுத்த பிறகு அவரது பெயருடன் சில ஊடகங்களில் தான் வழக்கே தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் வீடியோவில் கூறியுள்ளார் என தெரியவந்துள்ளது. மேலும் வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம், வேலை தர முன்வருகிறீர்கள் என பிரபாகரனை மிரட்டுகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய அதிமுக அவர்களுக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட அதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.